மகராசிக்காரங்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. உங்களுக்கு சகாசனத்துல வந்துட்டாரு. புரியலையா? சனி சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்துட்டாரு. 3ஆம் இடம்ன்றது என்ன? எப்பயுமே நல்லா கேட்டுங்க. சனி பகவான் 3, 6, 11 இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் இடத்துல வந்துட்டாரு தானே, நல்லது பண்ணுவார் தானே, அப்ப நீங்க சந்தோஷப்படத்தானே போறீங்க. 3ஆம் இடத்துல வந்துட்டனால உங்களுடைய தைரியம், வீரம், துணிச்சல் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. சாகசம் புரிய போறீங்க, சாதனை புரிய போறீங்க. நல்லா கேட்டுங்க. இந்த சனி பயிற்சி ஆன உடனே மகர ராசிக்காரங்கள் தங்களுடைய திறமையை வச்சு முன்னுக்கு வந்து சாதனை கண்டிப்பாக புரிவீங்க. உங்க பேர் வந்துடும், பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தைரியமா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நல்லது நடக்கும். தயங்கமே கூடாது, தயக்கமே கூடவே கூடாது. அது மட்டும் புரிஞ்சுங்க. இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல சனிபகவான் வந்து அமர்ந்த உடனே வெற்றிகள் இருக்கும். தைரியத்தோடு செய்யற செயல் எல்லாமே தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்களுடைய வளர்ச்சியை நிலைநாட்டும், எல்லாம் பண்ணும். பொறுப்பு வந்து சேரும். அரசியல்ல முக்கியமான பதவிகள் கிடைக்கும். ஒரு ரவுண்டு வருவீங்க. பெரும்பாலும் இந்த வருஷம் மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ சனி பயிற்சி ஆயிட்டா இன்னும் உங்களை அந்த சுபபலன் அதிகமாகிடும்னு சொல்ல வரேன். அதுதான் விஷயம். கண்டிப்பா நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய உடன்பிறப்புகளால நல்ல உதவிகள் வந்து கிடைக்கும். நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சனி பயிற்சிக்கு அப்புறம். அதன் மூலிமா நல்ல பலனாகவே கிடைக்கும். சில பேர் வந்து டிராவலிங்லேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, டிராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். நிறைய டூர் போடலாம், டிராவல்ஸில் சம்பாதிக்கலாம், போக்குவரத்தில் சம்பாதிக்கலாம், ஏஜென்சி எடுத்து சம்பாதிக்கலாம், கமிஷன் மூலிமா சம்பாதிக்கலாம். இதெல்லாமே மகராசிக்கு உண்டான தொழில் தான். அதை நீங்கள் நிறைவேற்ற தான் போகிறீங்க, நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகராசிக்காரங்களுக்கு நல்ல கவனமாக கேட்டுங்க. உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், பலவிதமான லாபங்கள். தொழிலும் கிடைக்கும், வியாபாரத்துலேயும் கிடைக்கும், நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் தான் அது மூலியமாகவும் கிடைக்கும். எல்லா ஒரு வகையிலும் வந்துடும். பெரிய மனுஷனோட தொடர்பு கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுங்க. அப்பப்போ பெரிய மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு குருமார்களை சந்திச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணுங்க, ஜீவ சமாதி தரிசனம் போயிட்டு வாங்க. இதெல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடியது. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும், அந்த சக்தி கிடைக்கும், அந்த ஜீவ சக்தி கிடைக்கும். அது கிடைச்சாலே நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியர் ஆகிடும், மைண்ட் கிளியர் ஆகிடும். எப்பயுமே நல்லா கேட்டுங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில வெற்றி பெறாம இருக்கானா, அவன் சரியா யோசிக்கல, அவன் சரியா பிளான் பண்ணல, அவன் சரியா திட்டமிடல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்க போறதுனால ஏன் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதனால அந்த பயணத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் பெரியவங்க துணை கொண்டு நடத்துறது, வேண்டுதல், பிரார்த்தனை இதெல்லாமே நடக்க போகுது. சுத்திக்கிட்டே இருப்பீங்க. நிறைய இடங்கள் போய் பார்ப்பீங்க. நிறைய வேறுபட்ட மனிதர்களை சந்திப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கிடைக்கும். பொதுவாக என்ன சொல்லணும்னா, அனுபவம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த சனி பயிற்சியில மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அனுபவம் தான் கடவுள், கடவுள் தான் அனுபவம் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். நல்லது தானே அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்கல்ல, உடல் உழைப்பு கொடுப்பீங்கல்ல, அப்போ கண்டிப்பா ஓய்வும் தேவை தானே. அப்போ அதையும் நீங்க விரும்பி ஏற்றுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். இல்லைன்னா உடல் நலன் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்க கூட இருக்கவங்கள கண்காணிப்போட இருக்கணும். அதுல யார் நல்லவங்க, யார் கெட்டவன்றதை பார்த்து நடந்துக்கணும். இல்லைனாக்கா உங்களுக்கு சில சில பேர் கெட்ட பேர் ஆகுறதையும், சில உங்களுக்கு வர உதவியை தடுக்கிறதுக்குமே அவங்க ரெடியா இருப்பாங்க. அதையும் நான் சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்க கவனமா இருந்துக்கணும், உஷாரா இருக்கணும். அப்போ கூட நல்லவங்களை வச்சுக்கணும். அப்போ வச்சுட்டாக்கா யாரும் வரமாட்டாங்க நம்ம கிட்டக்க. நம்ம கூட நல்லவங்க இருந்தாங்கன்னா வரவங்கள அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லை நான் பார்க்க விட மாட்டேன், இப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும்.
அப்படி நடக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லி குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே அடிக்கடி சுற்றுலா பயணங்கள் போறதுக்கு ஆசைப்படுவாங்க. நீங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க. பிளான் பண்ணுவீங்க. கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. அந்த மெமரீஸ்லாம் நெனச்சு பார்ப்பீங்க. அதெல்லாம் போயிட்டு வந்து அத பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எல்லாமே இந்த சனி பெயர்ச்சியில நடக்க போகுது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து நிக்கும். அது எதுத்தமா சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல. மகராசிக்காரங்க எப்பவுமே உடல் உழைப்புல முன்னுக்கு வரவங்க. அடுத்தவங்க பார்த்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. இது மாரி உள்ளவங்க தான். ஏன்னா சனியுடைய பகவானுடைய ராசி இல்லையா? அதுல மகரம் அப்படின்றபோது உழைப்பாங்க. 4 பேர் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நல்ல குணங்கள் இருக்கும். தர்ம குணம், தர்மவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு பொருந்தும். அப்போ நீங்க நெறைய தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அந்த பேருக்கு ஏத்த மாரி நடந்துக்கணுமா வேணாமா? அப்ப அது மாரி பண்ணிட்டு வாங்க. அப்ப எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெறைய உடம்பால உழைக்கிறவங்களுக்கு, ஆ நெறைய பேரு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஆனா வருமானமே கம்மியா இருக்கும். அப்படி கூட அவங்களுக்கு கூட உதவி பண்ணலாம். தப்பு கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு தான் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது மாரி நடுநிலை இருப்பாங்க. மிடில் கிளாஸ் சொல்றோம் இல்லையா? அதிலேயே அவங்க உழைப்பாங்க. அந்த வருமானம் அவங்க சாப்பாட்டுக்கும், தங்கறதுக்கு அவ்வளோதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணா, எவ்வளவு நல்ல விஷயம். அது மாரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அறிஞ்சவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நட்பா இருக்கலாம். இப்படிதான் இருக்கலாம். அது மாரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் தொடர் சிகிச்சை பண்ணணும். ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துட்டா, தொடர் சிகிச்சை பண்ணிட்டு வாங்க நீங்க. அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் நீங்க பார்த்து தான் ஆகணும். அப்போ அதுல நீங்க கவனமா இருக்கணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க. மகராசில பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு அடிக்கடி வரும். அது பயன்படுத்திப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு முறை தான் வரும். அது நீங்க பயன்படுத்திக்கணும். ஆ நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது, சிவபெருமானை நினைச்சு வணங்கிட்டு வரலாம். ஆ விஸ்வரூப தரிசனம். எழுந்த உடனே சிவன் முதல் தரிசனம் பார்க்குறோம் இல்லையா? அது பார்த்துட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அந்த மாற்றுத்திறனாளியிலேயே நல்லா கேட்டுங்க, ஆ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கை சூம்பி போயிருக்கும். அதாவது கை இல்லாம இருக்கிறது வேற. கை சூம்பி போயிருக்கும். காலும் சூம்பி போயிருக்கும். அப்படிலாம் இருப்பாங்க. அது வெட்டி இருக்கலாம். இல்லைன்னா பொறப்பிலே அப்படி வந்துரும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் தான். அப்ப யார் யார் எது எது பண்ணணுன்றது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மகராசில பிறந்தவங்களுக்கு அந்த கை, கால் சூம்பி போயிருக்கவங்களுக்கு தான தர்மம் நெறைய பண்ணணும். அவங்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்கணும். இது மாரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் தொடர் மாத்திரை மருந்து சாப்பிட்டுன்னு வருவாங்க. ரொம்ப நாளா சாப்பிட்டுன்னு வருவாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே செய்யணும். இதெல்லாம் கண்டிப்பா எண்ணத்துக்கு குறிச்சு நான் சொல்றேனோ, அத நீங்க செஞ்சு வந்தாலே போதும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றவங்களுக்கு மட்டும் செஞ்சா போதும். அவ்வளோதான். இது மாரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே, இந்த மகராசில பொறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் கண்டிப்பா நல்லா இருக்க போது. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாலே, சகாய ஸ்தானத்துல வந்திருக்கனால, உங்களுக்கு சகாயமா எல்லாமே உதவி பண்ணுவாங்க. சகாயம்னாலே உதவி கொண்டுறதுதான். தெய்வத்தோட உதவி கிடைக்கும். உற்றார் உறவினரோட உதவி கிடைக்கும். நட்புறவோட உதவி கிடைக்கும். எல்லாரோட உதவியுமே கிடைக்க போகுது. அப்போ உதவி கிடைக்கும்போது ஏன் நீங்க சும்மா இருக்க போறீங்க? கண்டிப்பாக நல்லதா இருப்பீங்க. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், தான தர்மம்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் கடைசியா ஒண்ணு சொல்லணும்னாக்கா, இந்த மகராசில பிறந்தவங்களுக்கு பேச்சுல தான் கொஞ்சம் கவனம் வேணும். கடுமையான வாக்குகள் சில நேரத்துல குடுப்பீங்க. அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஆ பிடிவாத குணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். ஆ எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா? வாய்ப்பு வந்து போற மாரி இருந்துன்னா, அதை தக்க வைத்துக்கிறதுக்கு பாடுபடணும், முயற்சி பண்ணணும், தொடர்ந்து போராடணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அது உங்களுக்கு பிறவியில உள்ள குணம் தான். அது கண்டிப்பா செய்வீங்க. அதனால இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு அந்த ஸ்தான பலனுக்கு ஏத்தா மாரி, அந்த ஆதிபத்திய பலனுக்கு ஏத்தா மாரி, நல்ல ஒரு அமோகமான பலன குடுக்க போதுன்னு சொல்லி, அதை நீங்கள் வரவேற்க தயாரா இருங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நல்ல நல்ல பலனாவே இறங்க போகுது. 80% பலன் கண்டிப்பா கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழப் போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.